ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அற்புதங்களை செய்கிறவரே, அதிசயங்களை செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை உயிர்ப்பித்தவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்களுக்கு சிறுவயது முதல் எங்களுக்கு போதித்து வந்தீரே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய அதிசயங்களை ஆண்டவரே காணும்படியாக கிருபை எங்களுக்கு தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஆத்துமாவை மீட்டு கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை காத்து கொண்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களை நடத்தினீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களுக்கு வசனத்தை தந்தவர், எங்களுக்கு வாழ்வை தந்தவர், எங்களுக்கு கிருபையை தந்தவர், எங்களுக்கு அபிஷேகத்தை தந்தவர், வரங்களை தந்தவர், வல்லமையை தந்தவர், எங்கள் பாவங்களை கிருபையாக எங்களுக்கு மன்னித்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கிறோம், நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை விசாரிக்கிற ஒரு தகப்பன் நீர் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை நடத்துகிற எங்கள் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை திடப்படுத்துகிறவர், எங்களை தைரியப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பராமரிப்புக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். உம்மை உயர்த்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். கடலை உலர்ந்த தரையாக மாற்றினவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆற்றை கால்நடையாய் கடக்க பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கற்பாறையை பிளந்து தண்ணீர்களை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீரூற்றை உண்டு பண்ணினவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற எங்கள் தெய்வமே உமக்கு மகிமை செலுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். இந்த உபவாச நாளில் நம்முடைய சமூகத்தில் வருவதற்கு எங்களுக்கு பலன் தந்தீரே, எங்களுக்கு கிருபை தந்தீரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்காக யாவையும் செய்து முடித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அளவிட முடியாத உம்முடைய அன்புக்காக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு மகிமை, இயேசுவே உமக்கு மகிமை உண்டாகட்டும் ஆண்டவரே. எங்கள் நீதியின் சூரியனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் ரட்சிப்பின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை புடமிடுகிறவர், எங்களை சோதி தருகிறவர், எங்கள் ஆத்துமாவை உயிரோடு வைத்திருக்கிறீங்களப்பா. எங்களுக்கு ஒரு புதிய நாளை, ஒரு புதிய வாழ்வை கர்த்தர் கிருபையாக ஈவாக நீர் தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காக நாங்கள் நன்றிகளை ஏறெடுக்கிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்கள் எஜமானனே, எங்கள் எஜமானனே, எங்கள் எஜமானனே. மனுஷர்கள் எங்கள் தலையில் ஏறி போனார்கள் ஆண்டவரே. அப்பா, தீயையும் தண்ணீரையும் நாங்கள் கடந்து வந்தோம். கர்த்தர் எங்களுக்கென்று ஒரு செழிப்பான இடத்தை நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறபடி நாள் ஸ்தோத்திரம். எங்களுக்கென்று ஒரு ஆண்டவரே அப்பா கண்மலையை கர்த்தர் வைத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்க்கிறோம்ப்பா, உம்மை உயர்த்துகிறோம்ப்பா. எங்கள் மத்தியில் ஆவியானுடைய அசைபாடுதல், ஆவியானுடைய பிரசன்னம் இந்த உபவாச ஜெப நாட்களில் தேவனோடு அதிகமாய் நெருங்குவதற்கு, உம்மோடு உறவாடுவதற்கு, உம்முடைய சமூகத்தை கிட்டி சேருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு இன்னும் கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் இருதயத்தை உமக்கு நேராக நாங்கள் ஆண்டவரே அப்பா திறந்த இருதயத்தோடு நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், ஆனால் என் தேவனுடைய ஜெபத்தை கேளார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, செவி கொடுக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை கழுவி அருளும் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு உகந்தவர்களாய் நீர் விரும்புகிற ஒரு பாத்திரமாக, நீர் எதிர்பார்க்கிற
எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரமாக, நீர் வணைந்து கொள்ளுகிற பாத்திரமாக எங்கள் பரம குயவனே எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா, எங்களை அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. பரிசுத்த சிந்தையோடு நாங்கள் உம்முடைய சமூகத்தில் இன்னும் நெருங்குவதற்கு, இன்னும் கிட்டி சேருவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக, கிருபை தருவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உதடுகளினால் மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தினால், எங்கள் இருதயத்தினால் நாங்கள் உம்மை இன்னும் கிட்டி சேர்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு பலன் தருங்க ஆண்டவரே, பலன் தாங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே, எங்கள் ஜெபத்தை தள்ளாதவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் பாரத்தை எல்லாம் மாற்றுகிறவர், எங்கள் கவலைகளை எல்லாம் மாற்றுகிறவர். தேவ சமூகத்தில் நாங்கள் வரும்போதெல்லாம் தேவன் எங்களுக்காக ஆண்டவரே, நீர் ஆண்டவரே இருப்பதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபையின்படி எங்களுக்கு இறங்குங்கப்பா. சொல்லு ஜெபம் பண்ணுவோம், உங்கள் கிருபையின்படி எங்களுக்கு இறங்குங்கப்பா. ஆமென் ஹல்லேலூயா. உமது மிகுந்த இரக்கங்களின்படி எங்கள் மீறுதல்கள் நீங்க எங்களை சுத்திகரிங்க ஆண்டவரே. ஒரு சுத்திகரிப்பின் அனுபவத்தை கர்த்தாவே எங்களுக்கு இன்னும் தாங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்னீரே. இன்னும் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் நெருங்கி வருவதற்கு, ஆமென் ஹல்லேலூயா, நாங்கள் கலற்ற வேண்டியதெல்லாம் கலற்றுவதற்கு, அப்புறப்படுத்த வேண்டியவைகள் அப்புறப்படுத்துவதற்கு தேவன் எங்களுக்கு இந்த ஜெப நாட்களில் கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க. ஹல்லேலூயா. எங்கள் மீறுதல்கள் நீங்க எங்களை சுத்திகரிங்கப்பா, எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்கள் அக்கிரமங்கள் நீங்க எங்களை முற்றிலும் கழுவி அருளும் ஆண்டவரே. எங்கள் பாவங்கள் அறை எங்களை கழுவி அருளும், எங்களை சுத்திகரியும், எங்களை சுத்திகரியும். எங்கள் கரங்கள் சுத்திகரிக்கப்படட்டும், எங்கள் இருதயம் சுத்திகரிக்கப்படட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாக எங்கள் பாவங்களை எங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறவர், எங்களை விட்டு அப்புறப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா. அக்கிரமங்கள் மாறுவதாக, நீங்குவதாக, ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. ஆமென் 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 ஆமென். ஆவியானவரே உதவி செய்யும், ஆவியானவரே உதவி செய்யும். உம்முடைய திரு ரத்தம் எங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிறதே, எங்களுக்காக சிந்தப்பட்ட உம்முடைய ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இயேசுவே. எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை நீர் ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே, எங்களை நீர் ஆண்டு கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் மீறுதல்களை நாங்கள் எப்பொழுதும் அறிந்திருக்கிறோம் அப்பா ஆண்டவரே. சங்கீதக்காரன் தாவீது ஜெபிக்கிறது போல் எங்கள் பாவம் எப்பொழுதும் எங்களுக்கு முன்பதாக இருக்கிறது, அவைகளை கர்த்தர் முழுவதுமாக எங்களை விட்டு நீக்கி அருளோ. தேவனை கிட்டி செருவதற்கு, தேவனிடத்தில் நெருங்குவதற்கு ஆண்டவரே தடையாக இருக்கிற அக்கிரமங்கள், பாவங்கள், வீண் வார்த்தைகள் ஆண்டவரே எங்கள் இருதயத்தில், எங்கள் சிந்தையில் இருக்கிறதான ஆண்டவரே அப்பா தேவையற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தாவே உம்முடைய பிரசன்னத்தினால் இந்த காலை நேரத்தில் விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எங்களுக்குள்ளாக தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுத்த இருதயத்தை எங்களுக்குள் சிருஷ்டிக்கிறவர், நிலைவரமான ஆவி எங்களுக்குள் தருகிறவர். ஹல்லேலூயா. சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி எங்களுக்கு செய்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த ஜெப நாட்களில் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகள் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. உமது சமூகத்தில் இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தில் இன்னும் நெருங்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சுத்திகரிப்பின் அனுபவத்தோடு பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு ஆண்டவரே மனிதனாக, மனுஷியாக உம்முடைய ஆண்டவரே பிரகாரத்துக்குள் நுழைவதற்கு, உம்முடைய பிரசன்னத்துக்குள் நுழைவதற்கு, உம்முடைய மகிமையை நாங்கள் அனுபவிப்பதற்கு தேவன் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்களுக்கு
எங்களுக்காக கிருபாதர பலியாக நீர் அடிக்கப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர் ஆண்டவரே. நீர் எங்களுக்காக பிற்கப்பட்டீர். உம்முடைய திரு ரத்தத்தினால் எங்களை கழுவியறலும், எங்களை கழுவியறலும், எங்களை கழுவியறலும், எங்களை பரிசுத்தப்படுத்தும், எங்களை தூய்மையாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை ஆவியானவர் வழி நடத்தும் ஆண்டவரே. சொல்லுவோம், எங்களை ஆவியானவர் வழி நடத்தும். இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆண்டவரே சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. மானானது நீரோடைய வாஞ்சித்து கதறுவது போல தேவனே, என் ஆத்துமா உங்கள் மேலே தாகமாக இருக்கிறதப்பா. உங்கள் சமூகத்தில் நாங்கள் தாகமாக இருக்கிறோம். உங்கள் பிரசனத்தில், உங்கள் வசனத்தில் நாங்கள் தாகமாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாஞ்சி உள்ள ஆத்துமாவை, தவனம் உள்ள ஆத்துமாவை தண்ணீரினால் நிரப்புகிறவர், ஜீவ நதியினால் நிரப்புகிறவர். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தருடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். எங்களை நடத்துகிறவர், ஹல்லேலூயா, எங்களுக்கு முன் செல்கிற தூதனாக இருக்கிறவர், எங்களுக்கு வாழ்வு தந்தவர், எங்களுக்கு ஜீவன் தந்தவர், எங்களுக்கு சுகம் தந்தவர், எங்களுக்கு பலன் தந்தவரே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உமையே நாங்கள் உயர்த்துகிறோம், உமையே நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் எஜமானனே, எங்கள் எஜமானனே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீரே எங்கள் தகப்பன், நீரே எங்கள் இரட்சகர், நீரே எங்கள் மீட்பர் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். இந்த இடமெங்களுக்கு கர்த்தருடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆவியானுடைய ஆளுகைக்குள்ளாக ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, எங்கள் இரட்சகரே, எங்கள் மீட்பரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் பாதைகள் அறிந்திடச் செய்யும், உம் வழிகள் கற்றுத்தாரும். உந்தன் வார்த்தையின் வெளிச்சத்திலே தினம் தினம் நடத்துமையா. உந்தன் வார்த்தையின் 50 நாள் ஜெபத்திலும் நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. கண்ணின் மணி போல காத்தருளும், கழுகு போல சுமந்தருளும். கண்ணின் மணி போல காத்தருளும். சேர்ந்து பாடுவோம் எல்லாரும். உந்தன் சிறகுகள், உந்தன் சிறகுகள் நிழல் தனிலே என்னாலும் ஓடிக்கொண்டிருக்கும்.
சிறகுகள் நிழல்தனிலே என்னாலும் மூடிக்கொள்ளும். ஆவியானவரே, என் அன்பு நேசரே, எங்களை ஆளுகை செய்து நீங்க நடத்துங்கப்பா. இந்த ஜெப நாட்கள் முழுவதும் எங்களை நீங்க ஆளுகை செய்யணும், எங்களை நீங்க நடத்தணும் ஆண்டவரே. ஆட்கொண்டு நடத்தும் ஐயா, வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. வெயில் நேரத்தில் குளிர் நிழலே, புயல் காற்றில் புகலிடமே. கடுமழையில் காப்பகமே, நான் தங்கும் கூடாரமே. கடுமழையில் காப்பகமே, நாங்கள் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையா இருக்கிறவரே சொல்லுவோ. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, நடத்துமையா. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிப்பின் ஆவியானவரே. நியாய தீர்ப்பின் ஆவியானவரே, சுட்டரிப்பின் ஆவியானவரே. பாவம் கழுவி தூய்மையாக்கும் பரிசுத்த ஆவியானவரே. எங்கள் பாவம் கழுவி தூய்மையா, எங்களை தூய்மைப்படுத்துகிறவர், எங்களை பரிசுத்தப்படுத்துகிற எங்கள் நல்ல ஆவியானவரே. ஆவியானவரே, எங்கள் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. ஆவியானவரே, என் அன்பு நேசரே, ஆட்கொண்டு நடத்துமையா. எங்களை ஆளுகை செய்கிறவர், எங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் நடத்துகிறீங்கப்பா. அந்த 50 நாட்கள் ஜெபத்திலும் பரிசுத்த ஆவியானவரே, உங்கள் சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. ஞானவான்களுடைய கிருபை உணர்ந்து கொள்வார்கள் எழுதப்பட்டிருக்கிறதப்பா. உம்முடைய கிருபை உணர்ந்து நாங்கள் எப்பொழுதும் உம்மை மகிமைப்படுத்த, உம்மை உயர்த்த தேவன் எங்களுக்கு நீர் இரக்கம் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபையுள்ள கரத்துக்கு நாள் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்கள் மத்தியில் ஆவியானவருடைய கரத்தில் ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2வது நாள் ஜெபத்தில் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் நம்ம மத்தியில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். எல்லோரும் இங்கே இருக்கிறீங்களா? ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். சில பாடல்களை நாம் கரம் தட்டி பாடி தேவனை நாம் உயர்த்துவோம். நமக்கு தெரிந்த பாடல், அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. நாம் இணைந்து பாடி கர்த்தரை நாம் உயர்த்துவோம். அடைக்கலமே உமது அடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே, கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே.
அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. அளவற்ற அன்பினால் அணைப்பவரே, எண்ணற்ற நன்மையால் நிறைப்பவரே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாழும் பாதம் பற்றிடுவேனே. மாசில்லாத நேசரே, மகிமை பிரதாபா, பாசத்தாழும் பாதம் பற்றிடுவேனே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. கர்த்தரே உம் செய்கைகள் பெரியவைகளே, சுத்தரே உம் செயல்கள் மகத்துவமானதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. நித்தியரே உம் நியாயங்கள் என்றும் நிற்குமே, பக்தரின் பேரின்ப பாக்கியமிதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோனை கிருபை சொல்லுவ. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. என்னை என்றும் போதித்து நடத்துபவரே, கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. நடக்கும் வழிதனை காட்டுபவரே, நம்பி வந்தோரை கிருபை சூழ்ந்து கொள்ளுதே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. சொல்லுவோம், கர்த்தர் நீ செய்த நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. கரம் பற்றி நடத்தும் கர்த்தர் நீரல்லோ, கூப்பிட்ட என்னை குணமாக்கி நீரல்லோ. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. குழியில் விழாதபடி காத்து கொண்டீரே, அழுகையை களிப்பாக மாற்றிவிட்டீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. மகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாபங்களை நீக்கி சுத்தம். இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே, உற்சாக ஆவி என்னை தாங்க செய்தீரே. அடைக்கலமே உமதடிமை நானே, ஆர்ப்பரிப்பேனே. மகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம். ஆமென். கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே
ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயம். சொல்லுவோம், நேற்றும் என்றும் நேற்றும் என்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும், நேற்றும் என்றும் 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 இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் உயர்த்துவன ஆண்டவரை. இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் போற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தணைத்த அன்பை என்றும் பாடுவே. காக்கும் கரம் கொண்டு அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. ஆர்ப்பின் ஜெயதோனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவே. இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று ஏந்து தொண்டு செய்குவே.
ஆவி ஆத்துமாவும் தேவம் யாவும் இன்று ஈர்ந்து தொண்டு செய்குவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கை உயர்த்தி சொல்லுமா, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின். சபையை சொல்லுவ எல்லாரும், இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் மகிமை செலுத்துவோமா? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருடைய நாமம் மிக மிக உயர்ந்த ஒரு நாமம். இந்த நாமத்தை சொன்னால் நடக்காததெல்லாம் நடக்கும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் வியாதிகள் எல்லாம் மறையும். தீராத பிரச்சனைகளுக்கு இந்த நாமத்தில் தீர்வு உண்டு. சிலர் நீங்கள் விசுவாசிக்கவே மாட்டேங்க. உங்கள் ஆமேன்லே தெரியும் உங்கள் விசுவாசத்தினுடைய அளவு எப்படின்னு. அல்லேலூயா. நான் உற்சாகம் தருவதற்காக உங்களை ஒரு எமோஷன் ஆக்குவதற்காக நான் சொல்லவில்லை. உண்மையாகவே இயேசுவினுடைய நாமம் மிகவும் உயர்ந்த ஒரு நாமம். அல்லேலூயா. தனிப்பட்ட விதத்தில் நான் ஆண்டவருடைய நாமத்தை அதிகமாக நீங்களும் ருசித்திருக்கிறீங்க. ஆண்டவருடைய அன்பை அறிந்திருக்கிறீங்க. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே மனசில் ஒரு பெரிய விடுதலையை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அல்லேலூயா. நான் எதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், நம் தேவனுடைய நாமத்தை நாம் அதிகமாக பற்றி கொள்ளும் போது, அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது நமக்கு வருகிற பிரச்சனைகள் எப்படி வந்ததோ, ஆண்டவர் சொல்கிறார், உனக்கு எதிராக ஒரு வழியாக வர்றவன். நீங்கள் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அந்த நாமத்தில் இருக்கிற வல்லமையை நீங்கள் அனுபவிக்கும் போது ஒரு வழியாக வர்றது 7 வழியாக போகும். இல்லைன்னா 7 வழியாக ஒரே ஆளை அட்டாக் பண்ணுற மாதிரி ஆயிரும். அல்லேலூயா. ராமேன் சொல்லுவோமே, மறுபடியும் இந்த சரணத்தை நான் பாடுவோமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே அவர் தான். என் ஆத்துமாவின் பலன் அவர் தான். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. என் நம்பிக்கை அவர் தான். இந்த பூமியில் எனக்கு அடைக்கலம் என் இயேசு மட்டும்தான். நம்ம பைபிளில் நிறைய சம்பவத்தை நம்ம வாசிக்கிறோம். குறிப்பாக எனக்கு பிடித்த ஒரு பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் பேதுருவும் யோவானும் என்ன செய்கிறாங்க, அவர்கள் ஜெபம் பண்ணுகிற அந்த வேலையாகிய மதியம் 3 மணி கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணக்கின்படி மதியானம் 3 மணிக்கு என்ன செய்கிறாங்க. ஆனால் அந்த ஜெப ஆலயத்தை பிரவேசிக்கும் போது பல நாட்களாக அந்த மனிதரை பார்த்திருப்பார்கள். அங்கே ஒரு நாள் இயேசுவின் நாமத்தை சொல்லும்போது அங்கே அற்புதம் நடந்தது. நான் விலைக்கு சொல்லணும், நான் பிரசங்கத்துக்காக சொல்லலை. அவருடைய நாமத்தில் இருக்கிற அந்த வல்லமையை நாம் என்ன செய்ய வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த பகுதி நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கையில் அவருடைய நாமமே நீங்கள் பார்க்கிறபடி இவனுக்கு சர்வாங்க சுகத்தை கொடுத்தது என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய நாமத்தில் வல்லமை உண்டு, அவருடைய நாமத்தில் விடுதலை உண்டு. மறுபடியும் இணைந்து அந்த சரணத்தை நாம் பாடுவோமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே என்று சொல்லி அவருடைய நாமத்தை சொல்லும்போது பயங்கரமான புயல் வரலாம், யோர்தான் நதி வரலாம். ஆனால் எது வந்த இடம் கூட தெரியாத அளவுக்கு அதை என்ன செஞ்சிடும், நம்மை விட்டு மாறி போய்கிறோம். கரங்களை தட்டுகிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. என் நேசர் ஏற்றி மகிழ்ந்திடுவே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும்
சோர்ந்தமிழ்ந்து மாளாதே, ஆர்ப்பிஞ்சய தொனியோடு பாதுகாத்த என்றும் பாடுவே, ஆர்ப்பிஞ்சய தொனியோடு பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவே. இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின், உணர்ந்து சொல்லுவோம், இயேசு என்னும் அந்த நாமத்துக்காக கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே. போற்றி துதிப்போம் எம் தேவதேவனை புதிய இதயமுடனே, போற்றி துதிப்போம் நேற்றும் இன்றும், நேற்றும் இன்றும் என்றும் மாறா என்றும் பாடி துதிப்போம், நேற்றும் இன்றும் என்றும் என்றும். ஒரு முறை கூட சொல்லுவோமா? இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி. இப்படி சொல்லுவோமா? எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? இந்த உலக மனிதர்கள் நமக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை, சொல்லுமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோ. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா, இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார், எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். நீதிமான்களின் கூடாரத்தில் வெற்றி குரல் ஒலிக்கட்டும், நீதிமான்களின் சபைதனிலே வெற்றி குரல். கை அசைத்து சொல்லுமா? தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி. வார்த்தை அறிக்கையிடுவோம், தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி. ஆமே, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம். மக்களிப்போம், அல்லேலூயா பாடு. என்றும் உள்ளது சொல்லுவோம், என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே, என்றும் உள்ளது உமது பேரன்பு என்று பறைசாற்றுவே. துன்ப வேளையில் துணையாய் வந்தீரையா, துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று அகமகிழ்வோம். மக்களிப்போம்,
அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம். அல்லேலூயா பாடுவோம், அல்லேலூயா அல்லேலூயா, தோல்வி இல்லை, அல்லேலூயா வெற்றி உண்டு. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஆராதிப்பது ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. கரண்ட் வந்தாலும் சரி, மைக் இருந்தாலும் சரி, நமக்கு ஆண்டவருக்கு இருக்கிறதான அந்த நெருக்கம் எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. ரொம்ப நேரம் நம்ம உட்காந்துட்டு நினைக்கிறோம், கொஞ்ச நேரம் நம்ம எல்லோரும் எழுந்திரிச்சு நிற்போமா? எல்லோரும் எழுந்திரிச்சிருந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபையாக நமக்கு ஒரு வாழ்நாளில் ஒரு புதிய நாளை நமக்கு தந்திருக்கிறார். எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க, ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்கிறவர், உம்முடைய நாமம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. இயேசு என்கிறதான நாமம் எங்களுக்கு போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவரே, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் துதிக்க ஆரம்பிங்க. உங்கள் சத்தம் தேவனுக்கு உயர்த்தப்படட்டும். உங்கள் இருதயத்திலிருந்து கர்த்தரை உயர்த்த ஆரம்பிங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த நாமத்தை எப்படியெல்லாம் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும், அவரை துதிக்கணும்னு விரும்புகிறீங்களோ அப்படியெல்லாம் இருதயத்திலிருந்து நல்ல விடுதலையோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நான் சொல்லி தான் நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று அல்ல. ஆமென். நீங்களே கர்த்தரை உயர்த்த ஆரம்பிங்க. ஆமென் ஆமென். எங்கள் பலனே, எங்கள் ஆண்டவரே, எங்கள் கேடகமே, எங்கள் அடைக்கலமே, தாவீது சொல்கிறது போல சொல்லி நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு ஜீவனாக இருக்கிறவர், எங்களுக்கு பலனாக இருக்கிறவர் இயேசு கிறிஸ்து, நேற்றும் இன்றும் என்றும் நீர் மாறாதவர். ஆண்டவரே, நீர் மாறாதவர், நீர் மாறாதவர். வானங்கள் மாறலாம், நாங்கள் பார்க்கிற பூமி மாறலாம், உலகம் மாறலாம், உலகத்துள்ள மனிதர்கள் மாறலாம், ஆனால் எங்கள் இயேசு நீர் மாறாத தேவன், நீர் மாறாத தேவன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே, என் கிருபை உன்னை விட்டு விலகாது என்று சொன்னீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை விட்டு விலகாதவர், எங்களை மறவாதவர், மாறாதவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதரிசனமான எங்கள் தேவன், அதரிசனமான எங்கள் தேவன். ஆமென் 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 ஆமென். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே, எங்கள் ஜீவனின் அதிபதியானவரே. ஆமென் ஆமென் ஆமென். சில நிமிடங்கள் கர்த்தரை உயர்த்துவோம், நம் தேவனை உயர்த்துவோம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், எங்களுக்காக பலியானீரே, எங்களுக்காக பலியானீரே, சிலுவையில் அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக ரத்தம் சிந்தினீரே, எங்களுக்கு வாழ்வு கொடுத்தீரே, எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே, பலன் கொடுத்தீரே. ஓ ராகதரபா ஷகதரபலபா துரபலபா ரிபகதரமலா ஷகதரபலபா ரிபகதரபல துடபலபா ரகதரபலபா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களுக்கு வாழ்வு தந்தவர், எங்கள் பாவ இருளை அகற்றினவர். ஆமென். ஜீவ ஒளியை வந்தடையத்தக்க கிருபை எங்களுக்கு தந்தீரே, ஜீவ ஒளியை அடையும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தீரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நீர் நல்லவர், நீ நல்லவர். உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற எங்களுக்கு நீர் நீதியின் சூரியனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் எங்களுக்கு சர்வாங்க சுகத்தை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னதமான எங்கள் ராஜாவே, எங்கள் நேசரே, எங்கள் மணவாளரே, எங்கள் தகப்பனே, எங்கள் இரட்சகரே, உமக்கு மகிமை 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 உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். இந்த ஆண்டவரை காலை உபவாச ஜெபத்தில், உம்முடைய பிரதானத்தில், உம்முடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீது தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாய் உண்டாகட்டும், தேவனுடைய மகிமை பிரத்யட்சமாய் உண்டாகட்டும். ஆமென் ஹல்லேலூயா. தடைகள் விலகுகிறதற்காக ஸ்தோத்திரம். அவரை துதிக்கும் போது, ஆராதிக்கும் போது ஒரு தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை, தெய்வீக வல்லமை. ஆமென் 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 ஆமென். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் கர்த்தாவே, தேவர்களில் உமக்கோப்பானவர் யார்? துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர் ஒருவரே, நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. எங்கள்
ரட்சக ரட்சக ரட்சக, எங்கள் மீட்பரே, எங்கள் மீட்பரே, எங்கள் மீட்பரே, எங்களுக்கு வாழ்வு கொடுத்தவரே, எங்களுக்கு ஜீவன் கொடுத்தவரே, உமக்கு மகிமை செலுத்துகிறோம்ப்பா, மகிமை செலுத்துகிறோம்ப்பா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தூய ஆவியானவர், தூய ஆவியானவர், எங்கள் தேவனால் நாங்கள் ஒரு சேனைக்குள் பாய்வதற்கோ, எங்கள் தேவனால் ஒரு மதிலையும் தாண்டுவதற்கோ கர்த்தர் எங்களுக்கு நீர் பலன் தருகிறதற்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. வல்லமையுடையவர், மகிமையான காரியங்களை நீர் எங்களுக்கு செய்கிறபடினால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியானவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் அசைவாடுகிறவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறவராகவே இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஒன்றுமில்லாத படகு, ராம் முழுவதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமில்லை. ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பேதுருவுக்கு தெரியும், ஆமென், தன்னுடைய சரீர முயற்சினால் அவன் பல காரியங்களை செய்த போதிலும் அவன் எதிர்பார்த்திருக்கிறதான நன்மைகளை அடைய முடியவில்லை. ஆனால் என்றைக்கு அவனுடைய படகுல இயேசு வந்தாரோ அன்றைக்கு அவனுடைய வெறுமையான படகு நிரம்பி வழிந்த ஒரு படகாக மாறினது. நம்முடைய ஆண்டவருடைய நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதான நமக்கு, ஆமென் ஸ்தோத்திரம், வெறுமையின் அனுபவங்களை, ஆமென் ஸ்தோத்திரம், இல்லாதவைகளின் அனுபவங்களை கர்த்தர் நிறைவாக நடத்துவார். எங்கே வெறுமை இருந்ததோ, ஆமென் ஸ்தோத்திரம், அங்கே கர்த்தர் ஒரு நிறைவை கொடுத்தார் என்று பார்க்கிறோமே. இயேசு இருந்த படகு, ஆமென் ஸ்தோத்திரம், நிறைவாய் அது, ஆமென், ஆசீர்வாதத்தை அனுபவித்தது என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே அப்பா, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் வெறுமையானவர்களாக இருக்கலாம், பல பிரயாசங்களை எடுத்தோம் ஆண்டவரே, ஒன்றுமில்லாதவர்களாக இருக்கலாம், ஆனால் நாங்கள் உம்மை சார்ந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கை படகுல எங்கள் இயேசு உண்டு, எங்கள் வாழ்க்கை படகுல ஒரு இயேசு உண்டு, எங்கள் தகப்பன் உண்டு, எங்களை மேய்க்கிற எங்கள் நல்ல மேய்ப்பன் உண்டு, எங்கள் நல்ல தகப்பன் உண்டு, எங்களுக்கு நல்ல ஆலோசகராக, நல்ல வழிகாட்டியாக. சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நினைவு கூறுகிறோம் ஆண்டவரே. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன் மீது என்னுடைய கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், எங்களை ஆலோசனை தந்து உம்முடைய நித்திய வழியிலே நடத்துகிற தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீரே எங்களுக்கு வழி, நீரே எங்களுக்கு வாழ்வு, நீரே எங்களுக்கு பாதை, எங்களுக்கு ஜீவன், எங்களுக்கு எல்லாருக்கும் எல்லாமுமா இருக்கிறவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அந்த நல்ல தேவனை கரங்களை உயர்த்தி, நம்ம எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை, உம்மாலன்றி எனக்கு விடுதலை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். நான் நம்பும், எஸ் லார்ட், எங்களை கைவிடாத எங்கள் கண்மலையே, நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
எனக்காகவே நீ ஜீவிக்கின்றே, என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறே. எனக்காகவே நீ ஜீவிக்கின்றே, என் உள்ளத்தில் தங்கி நடத்துகின்றே. நீரே வழி, எங்களுக்கு நீங்க தான் வழி, எங்களுக்கு நீங்க தான் சத்தியம்பா, எங்களுக்கு நீங்க தான் ஜீவன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் இயேசையா. ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றுமில்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று ஆமே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அநேக இடங்கள்ல நாம் நிராகரிக்கப்பட்டது உண்டு, நாம் புறம்பே தள்ளப்பட்ட நிலைமைகள் உண்டு. ஆனால் அருமையானவர்களே, கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. நாம் நிராகரிக்கப்பட்ட இடங்களில், நாம் வெறுத்து ஒதுக்கப்பட்ட இடங்களில், நாம் தூக்கி வீசப்பட்டதான இடங்களில் எல்லாம் ஒன்றை நாம் மறந்துவிட வேண்டாம், கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருக்கிறது. வசனம் சொல்கிறது, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு ஆண்டுடைய கண்கள் எப்பொழுதும் அவர்கள் மீது நோக்கமுள்ளவர்களாக இருக்கிறது. நாளாகமத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே உம்முடைய கண்கள் எப்பொழுதும் எங்கள் மீது பதிக்கப்பட்டிருப்பதற்காக உம்முடைய இருதயம் உம்முடைய கண்களும் என்னாலும் ஆண்டவரே உம்முடைய ஆலயத்தில் இருக்கிறது போல உம்முடைய ஆண்டவரே அப்பா கண்கள் எங்கள் மீது நோக்கமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. கடைசி ஒரு விஷயம் சொல்லுமா, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான். எங்கள் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி நாங்கள் நினைத்த நேரங்கள் எல்லாம் எங்களுக்கு கர்த்தர் ஒரு மறுவாழ்வை தேவனை ஏற்படுத்தியிருக்கிறீங்கப்பா. ஒரு புது வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தியிருக்கிறீங்கப்பா. நாங்கள் நிராகரிக்கப்பட்ட இடங்களிலிருந்து கர்த்தர் நீ எனக்கு தேவை என்று சொல்லி எங்களை தெரிந்தெடுத்தவர், எங்களை வேறு பிரித்தவர். அந்தகார இருளில் இருந்து கர்த்தர் ஆச்சரியமான வெளிச்சத்துக்குள்ளாக
எங்களை ஆண்டவரே நீர் வேறுபடுத்தபடினால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் மட்டும் இருந்ததற்காக நம்முடைய கரங்களை தட்டி நம் தேவாதி தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். Praise the Lord. Hallelujah. நேற்று நடந்த உபவாச கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹalleluya. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. ஆண்டவருடைய நாமத்தில் ஒரு வசனத்தை வாசித்து நாம் ஜெபித்து இதற்கப்புறமாக தொடர்ந்து ஜெபத்தில் நாம் தரித்திருப்போம். எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசி கேட்போம். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற ஒரு சங்கீதமாக ஆண்டவருடைய நாமத்தை நாம் மையப்படுத்துவோமாக. எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வேத பகுதி 148 சங்கீதம். சங்கீதம் 148 வசனம் பிரதி வசனமாக வாசித்து ஜெபிக்கலாம். அல்லேலூயா. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், உன்னதங்களில் அவரை துதியுங்கள். சூரிய சந்திரரே அவரை துதியுங்கள், பிரகாசமுள்ள சகல நட்சத்திரங்களே அவரை துதியுங்கள். அவைகள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவுது, அவர் கட்டளையிட அவைகள் சிருஷ்டிக்கப்பட்டது. பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், மகா மச்சங்களே சகல ஆழங்களே. மலைகளே சகல மேடுகளே, கனி மரங்களே சகல கேதுருக்களே, பூமியின் ராஜாக்களே சகல ஜனங்களே, பிரபுக்களே, பூமியில் உள்ள நியாயாதிபதிகளே, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவர்கள். அவருடைய நாமம் மாத்திரம் உயர்ந்தது, அவருடைய மகிமை பூமி எங்கும் வானத்திற்கும் மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. உட்கார்வோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே நாம் இங்கே வந்திருப்பது நோக்கம் கர்த்தரை துதிப்பதற்கு, ஆராதனை செய்வதற்கு. நமக்கு நிறைய மன்றாட்டு, நமக்கு விண்ணப்பம், நமக்கு தேவை இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் மேலாக துதிகளை நாம் ஏறெடுக்கும் போது, ஸ்தோத்திரங்களை நாம் ஏறெடுக்கும் பொழுது, நாம் அவரை கனம் பண்ணும்போது, மகிமைப்படுத்தும் போது, ஆண்டவர் நமக்கு அவருடைய சொந்த குமாரனும் பாராமல் அவரையே தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி அப்படின்றார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவரை ஆராதிக்கிறதுக்கு நம் பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்கள் கர்த்தரை தங்களுக்கு ஆமென். அதில் பாக்கியம். இதை பாக்கியமாக கருதணும். நீங்கள் சொன்ன மாதிரி ஐயா நாற்காலி கூட வேண்டாம், உங்களுடைய பீடத்தண்டை அடைக்கலான்னு குருவிக்கு தகவலான்னு குருவிக்கு கொஞ்சம் எனக்கு நாற்காலி வாசப்படியில் தங்கியிருக்கிறதே நாடுவேன்றார். அப்படின்னா இங்கே எல்லாம் ஃபுல்லாகி இடமே இல்லைன்னு சொன்னால் அங்கே கூட உட்காந்துட்ருக்கேன். அப்படி அந்த நிலைமை வந்தால் பரவாயில்ல. உங்களுக்கு நல்ல எத்தனையோ இடங்கள்லாம் காலி நல்ல உட்கார வச்சு உங்களுக்கு அன்னைக்கு ஆண்டவர் வசனத்தை சொல்கிறதுக்கு வனாந்திரத்துக்கு கூப்பிட்டு போனார். வனாந்திரத்தில் எப்படி இருக்கும்? இப்படி கூலாக இருக்கும். முள், மண், கல். ஆனால் அதையும் தாங்கிட்டு அந்த நாட்களில் ஆண்டோடைய வார்த்தையை 3 நாள் கேட்டிருந்தாங்க. நேற்று 6 மணி நேரம் ஜெபம்னா நல்லா கடைசி வரைக்கும் எல்லாம் இருந்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதை பார்த்தோன்னே எனக்கு ஒரு ஆசை வந்துட்டு, ஏன் 12 மணி நேரம் வைக்கக்கூடாதுன்னு. அல்லேலூயா சொல்லுவோம். அப்புறம் ஒருத்தர் 12 மணி நேரம் 24 மணி நேரமாக சொல்ல பண்ணார். அப்புறம் எனக்கு ஏன் 72 மணி நேரம் வச்சேன்னு. அல்லேலூயா. ஒரு சர்ச்சில் ராத்திரியும் பகலும் ஜெபம் எழும்பிட்டே இருக்கணும். பலிபீடத்தில் என்ன செய்யணும்? 2 வருஷத்துக்கு முன்னால் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு ஒருத்தர் வந்திருந்தார், தியேட்டர்னு சொல்லிட்டு. அவர் சர்ச்சில் எப்போதும் அந்த ஃபயர் இருந்துகிட்டே இருக்கும். ஜெபிக்கிற ராத்திரி போல் அந்த அப்படியே அது எரிபந்தமாக எரிந்து ஜெபிக்கிற ஆட்கள், சும்மா உறங்கி ஜெபிக்கிற ஆட்கள் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. ஏசுனாருடைய ஜெப கூட்டத்திலே 3 பேர் தூங்கிட்டாங்க. பவுல் பிரசங்கத்தை கேட்டே ஒருத்தர் தூங்கிட்டார். அல்லேலூயா சொல்லுமா? அப்புறம் நம்ம பிரசங்கத்தை கேட்டால் ஏன் தூங்க மாட்டான்?
நமக்கு பிரியமானவர்களுக்கு என்ன செய்கிறாராம்? அல்லேலூயா. ஸோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறது பாக்கியம். ஆனால் ராத்திரி பகலும் ஜெபம் அங்கே எழும்பணுங்கிறது எங்கள் ஆசை. அதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். ஆமென். நல்ல ஃபயரை வந்து அழுது மன்றாடி ஜெபிக்கணும். அதுக்கு ஆண்டவர் கேட்கணும். ஆமென். உங்கள் வீடெல்லாம் ஜெப வீடுகளாக மாறணும். அங்கேருந்து வரும்போதே ஃபயரை வரணும். ஆவியில் எப்படி இருக்கணுமா? இருக்கீங்களா? அல்லேலூயா. அதுக்காக நாங்கள் ராத்திரி போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டுருக்கோம். நேற்று பகல் கூட்டம், ராத்திரி கிருஷ்ணாபுரத்தில் கூட்டம், இப்போ கூட்டம், நாளைக்கு கூட்டம், ஒரே கூட்டம். அல்லேலூயா. அப்போ தான் ராத்திரி பகல் கூட்டத்தை பார்க்க முடியும். என் தலை தண்ணீரும் கண்கள் கண்ணீர் ஊட்டும். என்னென்ன கண்ணீர் 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 கண்ணீர். அந்த கண்ணீர் இந்த கண்களோடு இருக்கணும். நான் 76, 77, 78 யுரேஷியா, ஆசியா, ஐரோப்பிய நாடுகளுக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் பெங்களூரில் நடந்துச்சு. அந்த கான்ஃபரன்ஸில் அசம்பிளிஸ் ஆஃப் காட் கல்கத்தாவில் ஊழியம் செய்த மிஷனரி டாக்டர் மார்க் பண்டேன். கல்கத்தாவிலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியத்தை நல்ல வல்லமையாக செய்த மனுஷன், ஒரு மிஷனரி, அமெரிக்கன் மிஷனரி. அவர் வந்து இந்த புல்பிட்டில் நின்னாலே கண்ணீரோடு அழுது தான் செய்யணும். அவர் பிரசங்கமே ஃபயராக இருக்கும். அப்படி வயசு வந்து 70, 80 வயசு இருக்கும். அந்த 80 வயசுலையும் அந்த மனுஷனை பார்த்திங்கன்னா அப்படி இயேசுவை பார்க்கலாம். அந்த கண்கள் புறா கண்கள் சொல்லுவோம்ல, கண்ணீர் நிறைந்த கண்கள், பார நிறைந்த இருதயம். என் தலை தண்ணீரும் என் கண்ணீர் ஊற்றுவேன். அந்த கண்ணீர் ஜெபம். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. கண்ணீரோடு ஜெபிக்கிறவன், கண்ணீரோடு விதைக்கிறவன், கண்ணீரோடு ஜெபிக்கிறவன், கண்ணீரோடு ஊழியம் செய்கிறவன், கண்ணீர் கண்ணீர். அவர் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு ஜெபம் பண்ண. ஆமென் சொல்லுமா? பலத்த சத்தத்தோடு. சேரே வேண்டாம் பாஸ்டர், இப்படி விழுந்து கிடக்குன்னு சொன்னால் அழுது பலமணும். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. எனக்கெல்லாம் ஆசை இந்த நாற்காலியெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு சும்மா கீழே உட்காந்து ஜெபம் பண்ணால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமென் சொல்லணுமா? அதுக்குரிய காலம் வரத்தான் செய்யும். இதெல்லாம் பேபி சிட் பண்ணியிருக்கோங்களே. ஒரு குழந்தை பிறந்தா பேபி சீட் பண்ணோம்ல, மாதிரி உங்களை பேபி சீட்டு நீங்கள் வளர்ந்துட்டீங்கன்னா தூக்கி தூர போட்டுருவீங்க. அல்லேலூயா சொல்லுமா? அதில் அப்படியே நீங்கள் நிற்கிற இடம்லாம் ஃபயரை மாறிடும். அப்புறம் நாற்காலியே வேண்டாம். இந்த விமானத்தை பார்த்தீங்கன்னா ரன்வேயில் போகும். முதல்ல சும்மா நிற்கும். சும்மா நிற்கிறம்போது ஏன்னா நம்மளெல்லாம் ஆட்களெல்லாம் ஏற்றிட்டு போவாங்க. அந்த ஏர்போர்ட்டில் ரன்வேயில் அப்படியே மெதுவாக நகண்டு ரன்வேயில் அப்படி வேகமாக போய் டேக் ஆஃப் ஆயிரும். அல்லேலூயா சொல்லுமா? ஆமேன்னு சொல்லுமா? அந்த ரன்வேயில் போகிற வரைக்கும் தான் மெதுவாக. ரன்வேலேருந்து மேலே போயிட்டுனா அது என்னென்னா மணிக்கு சாதாரணமாக 1000 கிலோமீட்ரு. எத்தனை கிலோமீட்ரு? நாங்கள்லாம் விமானத்தில் போகலை பாஸ்டர், நான் உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எதுக்குன்னா ரெண்டு இந்த விமானம் வந்து சென்னை, இங்கேருந்து தூத்துக்குடியிலேருந்து சென்னைக்கு தான் போகலாம். அங்கே போனால் பெரிய விமானத்தில் போகணும். சரி, இங்கேயும் கூப்பிட்டு போவோம். எங்களுக்கு ஆசை இருந்ததுன்னா உங்களுக்கு தூத்துக்குடியிலேருந்து விமானமே நான் ஏறலை, பார்க்கவே இல்லை அப்படின்னா அவங்கள கூட்டிகிட்டு போகலாம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? டிக்கெட் கொடுத்துருவீங்களா? உங்களுக்கு முடியலன்னா நான் தரேன். ஆமேன். ஆனால் பத்திரமா என்னை பதஷ்டப்படுத்தக்கூடாது. சிலர் மேலே இருந்துக்கிட்டே இறக்குன்றுவாங்க. சில சமயத்தில் அந்த விமானம் இப்படி குதிக்கும்போது பாஸ்டர் கதவை திறந்துருவாங்க. அப்படி சில ஆட்கள் அங்கே மேலே குலுங்கும்போது என்ன செய்ய கேட்டீங்கன்னா பயந்துருவாங்க. ஐயோ நம்ம கீழே விழுந்துருவோமேன்னு சொல்லிட்டு பயத்தில் பாதி செத்து போவாங்க. ஒரு முறை நான் கனடாலேருந்து வாஷிங்டன் டிசிக்கு ஃப்ளை பண்ணிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு இஸ்ரேலி பெண், ஒரு அம்மா, வயசானவங்க தான், அவங்க என் பக்கத்தில் வந்தாங்க. அந்த விமானம் அந்த கிளைமேட்டில் அப்படியே குலுங்குது. குலுன்னு அந்த அம்மா கத்திருச்சு. ஐயோ நான் செத்து போவேன்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன பிடிச்சிட்டு கையை பிடிச்சிச்சு. இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உங்க கூட இருப்பார். உலகத்தின் சில நாட்களையும் உங்க கூட இருக்கு. கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார், பாதுகாப்பார். ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. பயப்படாது. பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரம் விழுந்தாலும் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்றா. ஆமென் சொல்லுமா? ஆகவே ஆண்டவர் ஸ்தோத்திரம். நல்ல கண்ணீர் நிறைந்த கண்கள். ஆகவே அந்த அந்த லெவலில் போகிறதுக்கு தான் நம்ம பழகணும். ஆமென் சொல்லுவோம். ஒரு பேபி ப்ரேயர் நேற்று பிரதர் ஞானசேகர் பேசினாங்க. இம்மைக்காக ஜெபம் பண்ணுறது, அப்புறம் நமக்காக ஜெபம் பண்ணுறது, கடமைக்காக ஜெபம் பண்ணுறது, அழுது ஜெபம் பண்ணுறது, கத்தருக்காக ஜெபம் பண்ணுறது, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுறது, அறுவடை செய்து ஜெபம் பண்ணுறது.
நல்ல அருமையான செய்தியை கொடுத்தாங்க. இன்றைக்கி அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. அதில் 50 நாளைக்கும் ஒவ்வொரு நாளும் டாப்பிக்கில் ஜெபம்னா என்ன திங்கக்கிழமையிலேருந்து வரிசையாக வரும். அதனால் நீங்கள் நோட்டு பென்சிலோட வந்து அல்லேலூயா சொல்லணுமா, ஒரு புக் ஃபார்மில் இதெல்லாம் நான் ஒவ்வொரு நாள் நடக்கிறத புக் ஃபார்மில் நாங்கள் போடுவோம். நீங்களும் குறிப்பெடுத்துக்கோங்க. வரும்போது ஒரு நோட்டும் ஒரு பேனாவோடு வாங்க. அல்லேலூயா சொல்லுமா. ஜெபம் நடக்கும், வசனமும் வேதமும் ஜெபமும். ஆமென் சொல்லுமா. ஒரு பறவைக்கு 2 இறகு இருக்கிற மாதிரி நமக்கு 2 இறகு இருக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. ஆகவே நாம் 2 அந்த ஜெபமும் அந்த வேதம் இருந்தால் நல்லா பறக்கலாம். கர்த்தர் உதவி செய்வார். ஆகவே இந்த வருஷம் முழுவதுக்கும் நாங்கள் திட்டம் வச்சுருக்கோம். அதனால் ஆண்டவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார், சபையை ஆசீர்வதிப்பார். 24 மணி நேரமும் ஜெபம் வரக்கூடிய அளவுக்கு கொண்டு வரணும். பலிபீடத்தில் விளக்கு நினச்சிருக்கணும். அதுக்கு நீங்கள்லாம் வந்து நல்லா அழுது மன்றாடி ஜெபிக்கணும். ஜெபிக்கிற ஆட்களை எழுப்பனால உதிக்கிற வெளிச்சத்துக்கு ராஜாக்கள் புறப்பட்டு வருவாங்க. உங்கள் வீடு ஜெபிக்கிற வீடாக இருந்தால் உங்கள் வீட்டுக்கே ஏசு இருந்தால் போதும், ஆட்களை கொண்டு வருவார். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா, நல்ல ஆவில் நேர்ந்து ஹல்லேலூயா. கோராபாலா சபாரரமாமா ஹாலி அந்தரரபாலா சபாரரபாலா திக்கதரரமாமா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறதுக்கு முன்னால் துதிக்கிற சங்கீதம் இந்த அல்லேலூயா 148ஆம் சங்கீதம். ஏற்கனவே நாம் பலமுறை வாசித்துக்கிறோம், தியானம் பண்ணுறோம். பட் இன்றைக்கி ஒரு ஜெபத்துக்காக ஒரு உங்களுக்கு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, உங்களை கொஞ்சம் அனல் மூட்டி விடுறதுக்கு இந்த சங்கீதத்தை நான் துதியும் சங்கீதமாக சொல்லி இதை தியானம் பண்ணிவிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்கள். அல்லேலூயா. அல்லேலூயான்னு என்ன அர்த்தம்? தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. அவருக்கு கனம், அவருக்கு மகிமை, அவருக்கு துதி. ஆகவே அந்த அல்லேலூயா அவருக்கு துதி என்ன செய்யணும்? வானங்களில் உள்ளவைகளே அப்படின்றாரு. அந்த ஆண்டவரை மகிமைப்படுத்த துதிக்க முதலாவது என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறார் சொல்லுங்கள். என்ன சொல்லுங்க? வானங்களில் உள்ளவைகளே. ஆமேன் சொல்லுமா. வானங்களில் உள்ளவைகளே. ஆமேன். அந்த வசனம் வாசிங்க. வானங்களில் உள்ளவைகள். வானத்தில் என்ன இருக்குது? அதங்க அவரே சொல்கிறார். வானங்கள் உள்ளவைகளே. அதுதான் அவரே சொல்கிறாரு. முதலாவது வானத்தில் தூதர்கள், தூத சேனை. அந்த தூத சேனையுடைய பொறுப்பே துதிக்கிறது தான். ஏசாயால வாசித்து பார்க்குற 6ஆம் அதிகாரத்தில் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 எல்லாம் சொல்லுமா. துதிகளில் சொல்லும்போது துதிக்கும்போது அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகத்துவம், அவருடைய குணாதிசயங்கள், காட்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், அவருடைய பண்புகள், அவருடைய குணாதிசயங்கள். ஆண்டவரே நீங்கள் பரிசுத்தமுள்ள தெய்வம், பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆஹா பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர். சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையை ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர்.
பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, ஆதியும் அந்தமும் மானவரிவர், அல்பாவும் மேகாவும் மானவரிவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா இவர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. அவர் பரிசுத்தர். ஆகவே அவரை துதிக்கும்படி முதலாவது நம்மை சங்கீதக்காரன் சொல்ற, வானங்கள் உள்ளவைகளை கர்த்தரை துதிங்க. அவருடைய தூதர்கள், தூத சேனை அவரை துதிக்கும்படி, தூத சேனைகளே நீங்கள் யாவரும் அவரை துதிங்க. தூத சேனை துதிக்கணுமா? அடுத்த 3ஆம் வசனம் பாருங்க, சூரிய சந்திரரே அவரை, சூரியனும் அங்கே சங்கீதக்காரன் சொல்றாரு, வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாயவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. ஆகவே வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துறது. ஏன்னா அவர் அதை சிருஷ்டித்தார். வானங்களில் உள்ளவைகளே, தூதர்களே, சூரிய சந்திரரே அவர் என்ன செய்யுங்க? சூரியனுக்கும் கட்டளையிடுறார், சூரியனே என்ன செய்யணும்? துதிக்கணும். ஆமென் சொல்லுமா? காலைல எந்திரிச்ச உடனே அதுக்கு சூரியனும் கூட ஆண்டவரை துதிக்குது. அல்லேலூயா சொல்லுமா? காலைல சூரியன் உதயும் போது, ஆண்டவரே நீர் என்னை உண்டு பண்ணதற்காக ஸ்தோத்திரம், நான் உண்மை துதிக்கிறேன், சூரியனும் ஸ்தோத்திரம் பண்ணுது. அல்லேலூயா சொல்லும். அல்லேலூயா. சூரியனே, அப்புறம் சந்திரனே, காலையில் சூரியன், மாலையில் சந்திரன், அப்புறம் பிரகாசமுள்ள நட்சத்திரங்களே அவரை சூரியன் துதிக்குது, அப்புறம் சந்திரன் துதிக்குது, அப்புறம் நட்சத்திரம் என்ன செய்யுது? துதிக்குது. அப்புறம் அடுத்து 4ஆம் வசனத்தில் வானாதி வானங்களே அவரை துதி. ஆமேன்னு சொல்லுங்கம்மா. பவுல் சொல்றார், 3 வானங்கள் நாம் பார்க்குற வானம், சூரிய சந்திர நட்சத்திரங்கள் இருக்கிற வானம், அதுக்கப்புறம் தேவன் இருக்கிற பகுதி, 3 வானம். அதனால தான் சொன்னார், நான் 3ஆவது வானம் வரைக்கும் நான் எடுத்துக்கொள்ளப்பட்டேன்றார். ஆகவே தான் வானாதி வானங்களே அவரை துதியுங்க. அப்புறம் ஆகாய மண்டலத்தில் உள்ள, அப்போ மேலேயும் தண்ணி இருக்குது, கீழேயும் தண்ணி இருக்குது. மழை வந்து மேலேருந்து தானே வருது, கீழே இருந்தால் வருது. அந்த பெய்த மழையினால் வரக்கூடிய வெள்ளம் கீழே. ஆனால் அந்த மேலே இருக்கிற வெள்ளங்களை பற்றி, தண்ணீர்களே அவரை துதியுங்கள். அப்புறம் அந்த 7 காரியத்தை பற்றி சொல்லிடுறார். இந்த 1ஆம் வசனத்தை 2ஆம் வசனத்தை வந்து 7 காரியங்கள் கர்த்தர், வானங்கள் உள்ளவைகளே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆண்டவரை துதிப்பதற்கு சொல்கிறாரு. அப்புறம் அடுத்து சொல்கிறாரு, ஏன் துதிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 5-6 வசனங்களை வாசித்து பார்க்கும்போது, கர்த்தருடைய நாமத்தை துதிக்க கடவுது. ஏன்? அவர் கட்டளையிட அவைகள்லாம் என்ன செய்யப்பட்டது? சூரியனை கர்த்தர் உண்டு பண்ணார். ஆமென். சந்திரனை கர்த்தர் உண்டு பண்ணார், நட்சத்திரங்களை உண்டு பண்ணார், வானங்களை உண்டு பண்ணார். அவரால் அதை ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். 1ஆம் அதிகாரத்தில் எதையெல்லாம் சிருஷ்டித்தார்னு பார்க்குறோம். ஆகவே அவர் அவைகளை உண்டாக்கினால நம்மை உண்டாக்கின கர்த்தரை நாம் பணிந்து குனிந்து ஒழுங்கார். அவர் நம்மை சிருஷ்டித்துக்கிறாரு. அந்த சூரியன் சொல்லுது, என்னை அவர் தான், எனக்கு பாஸ் அவர் தான், ஹீ இஸ் மை கிரியேட்டர். சந்திரன் சொல்லணும், ஹீ இஸ் மை கிரியேட்டர். ஆனால் மனுஷன் அந்த சூரியனை வழிபடுறான், மனுஷன் அந்த சந்திரனை வழிபடுறான், மனுஷன் அந்த நட்சத்திரத்தை வழிபடுறான். ஆனால் சூரியனே சொல்லும், இல்லை என்னை உண்டு பண்ண ஒத்துக்கிறாரு. அவர் சொன்னபடி, அதில் அழகான ஒரு வசனம் இருக்குது, அவர் சொற்படி செய்யும் பெருங்காற்றை. அல்லேலூயா சொல்லுமா? அவர் சொன்னதெல்லாம் கேட்குது. என்ன, சூரியன் ஒரு நாள் யோசுவா சொல்கிறான், நில்லப்பா அப்படின்னா சூரியன் நிற்குது. காற்றையும் கடலையும் அதட்டுறாரு, காற்றும் கடலும் நிற்குது.
ஏன்னா அவர் சொற்படி செய்கிற பெருங்காற்றே, அவர் சொற்படி செய்கிற சூரியனே, அவர் சொற்படி செய்கிற சந்திரனே, அவர் சொற்படி செய்கிற நட்சத்திரங்களே, அவர் சொற்படி செய்கிற தூதர்களே. ஆமென். அதெல்லாம் சொன்னபடி கேட்குது. நாம தான் என்ன செய்ய மாட்டோங்க. காலை எழுந்து ஜெபம் பண்ண மாட்டான். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ண மாட்டான். ஆமென். அதெல்லாம் சொன்னபடி கேட்கு. ஆனால் ஒரு நாளைக்காவது என்னைக்காவது சூரியன் ஸ்ட்ரைக் பண்ணிச்சா, சந்திரன் ஸ்ட்ரைக் பண்ணிச்சா, அதெல்லாம் ஒழுங்காக அது வேலை செய்யுது. அதெல்லாம் ஒழுங்காக செய்யுது. நாம் தான் செய்யலை. நாம் தான் அவன் சொற்படி செய்கிறது கிடையாது. அதெல்லாம் அவன் சொற்படி கேட்குது. ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவைகள் ஏன் கர்த்தரை துதிக்கணும்னா, அவர் எங்களை 5ஆம் வசனத்தில் கர்த்தருடைய நாமத்தை தூக்கிய கடவுது. ஏன் அவர் எங்களை சிருஷ்டித்தார். அவர் கட்டளையிட சூரியன் உண்டாக கடவுள்னு சொன்னார். சூரியன் வந்து நட்சத்திரங்கள் உண்டாக்கணும் வந்தார். ஆகவே அவர் சொன்னபடி செய்கிறத. அப்புறம் அதோடு கூட மட்டும் 6ஆம் வசனம், அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களில் நிலை நிற்கும்படி செய்தார். சிருஷ்டித்தார் மட்டும் இல்லை, ஒழுங்காக அது வேலை செய்யும்படி. காலையில் என்ன செய்யணும், காலையில் கிழக்கில் உதிக்கணும், மேக்கில் அடையணும். ஆமாம். அதுக்கு ஒரு பாதையை கொடுத்தார், ஒரு வேலையும் கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுமா. இப்போ உங்களுக்கும் வேலை கொடுக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுமா. செய்வீங்களா? ஆமென். அல்லேலூயா. அது ஒழுங்காக வேலை செய்யுது. சூரியன் ஒழுங்காக வேலை செய்யுது, சந்திரன் ஒழுங்காக வேலை செய்யுது. நீங்களும் சொன்ன வேலை செஞ்சீங்கன்னா ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுவார். ஆமென். அல்லேலூயா. ஆகவே அதுக்கு சொன்ன வேலையை ஒழுங்காக காலையில் உதிச்சிடணும், எங்கள் ஜனங்களுக்கெல்லாம் வெளிச்சம் கொடுக்கணும். அது நீட்டாக செய்யுது ஆண்டவர் விஷயம். ஒரு நாளும் தாறுமாறாக போகல. நம்ம ரோட்டில் ஆட்களை பாருங்கள் எப்படி போகிறாங்கன்னு. ஒரு வீடியோ கேமரா வச்சா தெரியும் எப்படி நம்ம ஆட்கள் இடது பக்கம் தான் போனால் வலது பக்கம் தான் போவோம். அது சொற்படி கீரை. அவர் கட்டளையிட சிருஷ்டிக்கப்பட்டது. 6ஆம் வசனம், அவர் அவைகளை என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்கள் நிலைக்கும்படி செய்தார். அதுக்கு ஒரு மாறாத பிரமாணம். ஒரு நல்ல அருமையான ஆங்கிலத்தில் ஒரு வேர்டு உண்டு, அதாவது மாறாத பிரமாணம். யுனிவர்சல் ட்ரூத். யுனிவர்சல் ட்ரூத். இது அகில உலகத்திற்கும் உண்மை. அது மாறாத ஒரு சத்தியம். மாறாத பிரமாணம் என்னென்னா, சூரியன் கிழக்கில் தான் உதிக்கும். இந்தியாவிலையும் கிழக்கில் தான் உதிக்கும், அமெரிக்காவிலையும் கிழக்கில் தான் உதிக்கும், ஆஸ்திரேலியாவிலையும் ஐரோப்பா எங்கே போனாலும் சூரியனுடைய உதயம் யூனிவர்சல் ட்ரூத். இது மாறாத பிரமாணத்தை அவர் கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த மாறாத பிரமாணம், ஒரு பொருளை மேலே போட்டால் அது கீழே வர்றது மாறாத பிரமாணம், யூனிவர்சல் ட்ரூத். இதை போட்டால் கீழே வரும், யூனிவர்சல் ட்ரூத். இதே மாதிரி அவர் மாறாத பிரமாணத்தை கத்த கொடுத்தார். அதுக்காக ஆண்டவர் ஸ்தோத்திரம். சரி, இதெல்லாம் சொல்லி அந்த 6 வசனங்களில் வானங்கள் உள்ளவைகளை சொன்னார். அப்புறம் பூமியில் உள்ளவைகளை என்ன சொல்கிறார்? பூமியில் உள்ளது என்னெல்லாம்? பூமியில் உள்ளவளை கர்த்தரை செய். வானங்கள் உள்ளவையெல்லாம் கர்த்தரை துதிக்குது. ஆமேன்னு சொல்லுமா? ஆமேன். அடுத்தது பூமியில் உள்ளவைகளை. பூமியில் என்ன இருக்குது? மகா மகா மச்சங்கன்னு என்னது? கடலில் வாழ்கிற நீரில் வாழ்கிற இனங்கள், கடலில் வாழ்கிற மச்சங்கள், மீன். அப்புறம் என்னது? சின்ன மீன், பெரிய மீன், ஐர மீன், சால மீன், சீலா மீன். சிலருக்கு ஐல மீன் பிடிக்கும், சாலா மீன் பிடிக்கும், சிலருக்கு இறால் பிடிக்கும். நான் கனடாவில் போயிருந்த போது, வேன்கூவர் கனடாவில் அந்த ஜூருக்கு அந்த மீன் வச்சுருந்தாங்க, பெரிய மீன். அந்த யோனாவை முழுங்கிறதுக்குன்னு ஒரு மீனை கச்சி வச்சு, அது அவ்வளோ பெரிய மீன். அது இன்னைக்கு இருக்கு. ஆகவே ஆண்டவர் சொன்னார், சின்ன மீன் பெரிய மீன் எல்லா மீன்களையும் பார்த்து சொல்கிறாரு, மகா மச்சங்களே, அப்புறம் சகல ஆழங்களே, அப்புறம் பூமியில் இருக்க அக்கினியே, கல்மலையே, அக்கினியே. எலியா இறங்கி சொன்னான், இறங்க அக்கினின்றான், இறங்குது. மழையை பெய்ய சொல்கிறாரு, எலியா பெய்தது. உறைந்த மழை, உறைந்த மழை, பனி, ஸ்னோ, அப்புறம் மூடு பனி, மிஸ்டு, அப்புறம் கனி மரங்கள், கேதுருக்கள், பூமியில் உள்ள மரங்கள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாம். தானியேல் சிங்கக்கபில போட்ட போது சிங்கம் சேதப்பட்டு வாயை அடைச்சார். சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ அக்னியில் போகும்போது அக்னி அதை பட்சிக்கலை. அக்னிக்கு கட்டளையிடுறாரு, மிருகங்களுக்கு கட்டளையிடுறாரு. அதெல்லாம் பிரமாணம் மாறாத, அவையெல்லாம் சொற்படி கேட்குது. பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதி. ஆமேன்னு சொல்லும். வானங்களில் உள்ளவைகளை கர்த்தரை துதிங்க, பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதிங்க. அப்புறம் சொல்கிற, பூமியில் என்னெல்லாம் இருக்குது? மலைகளே, சகல மேடுகளே, கனி மரங்களே, கேதுருக்களே, காட்டு மிருகங்களே, சில நாட்டு மிருகங்களே, ஊரும் பிராணிகளே.
எல்லாத்துக்கும் அது சொன்னபடி கேட்க. கழுதை கூட சொல்லுச்சு, கழுதை கூட பேச ஆரம்பிச்சு, காகம் பேசிச்சு, சேவல் கூவுச்சு, எல்லாத்துக்கும் கட்டளை கொடுக்குறாரு. எல்லாம் கர்த்தரை துதிக்குது. ஆமேன்னு சொல்லுமா? ஒரு தேவ மனுஷன் சொல்கிறாரு, இந்த கோழி குஞ்சு பார்த்துருக்கீங்களா? நாங்கள்லாம் கிராமத்தில் பிறந்த விழுந்ததில்ல, கோழி வளர்க்கறது ரொம்ப இஷ்டம். சின்ன பையனாக இருக்கும்போது 2, 3ஆவது படிக்கும்போது கோழி எங்கள் வீட்டில் வளர்ப்போம், அடை வைப்போம். அடை வச்சா குஞ்சு பொறிக்கிறத பார்க்கல எனக்கு ரொம்ப ஆர்வம் உண்டு. அந்த கோழி குஞ்சு பொறிக்கும்போது, குஞ்சு பொறிச்ச உடனே அது ரொம்ப கோழி, தாய்க்கோழி ரொம்ப அது வேகம், பிள்ளைகளை பாதுகாக்கல பராமல் அப்படியே இந்த ரேக்கை காட்டிக்கிட்டு அந்த குஞ்சுகளை பராமல். அந்த குஞ்சுகளுக்கு காலையில் என்ன செய்வோம்னா சாப்பாடு கொடுப்போம், சாயங்காலம் அதை அரிசியை பொடியாக்கி அதை போடுவோம், அப்புறம் கொஞ்சம் தண்ணி வைப்போம். அதில் சூப்பரான காட்சி என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த டே ஓல் சிக், ஒரு நாள் குஞ்சு, அந்த ஒரு நாள் குஞ்சு கூட என்ன செய்யணும், ஒரு அரிசியை தொட்டு சாப்பிட்டுட்டு அதை பக்கத்தில் தண்ணியை குடிச்சிட்டு என்ன செய்யுமா பார்த்துருக்கீங்களா? மேலே பார்த்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவர்னு சொல்லுவோம். நம்ம வாய் நிறைய சாப்பாடு வச்சாலும் ஒரு நாள் ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டோம். அதான் ஒரு பாஸ் சொல்கிறார், கோழி தின்ற மாதிரி திங்கிய ஒரு ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டேன். நம்ம கேரளத்தில் சில பழக்கம் இருக்குது. மலையாளம், நாங்கள் அடிக்கடி கேரளாவுக்கு போவேன். அந்த ஆட்கள் சில ஆட்கள்கிட்ட பழக்கம்னா சாப்பிட்டதுக்கு முன்னாலும் ஜெபம் பண்ணுவாங்க, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஜெபம் பண்ணுவாங்க. நம்ம ரெண்டும் சரி கிடையாது. அதை ஒழுங்காக ஜெபம் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்குமா இருக்காதா? ஏ டே ஓக் சிக், அந்த ஒரு நாள் குஞ்சு கூட அந்த அரிசியை சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சகல ஜீவராசிகளே கர்த்தர், பூமியில் உள்ளவைகளே கர்த்தர் ஆமேன் சொல்லுமா? ஆமேன். அந்த துதி எப்போதும் நிறைந்திருக்கு. அல்லேலூயா சொல்லுமா? நம்ம அறிந்தோ அறியாமல் வாயில் கர்த்தரை துதிக்கும் துதி. வேதம் அழகாக சொல்லு, சங்கீதக்காரர் அப்படி வாயில் கர்த்தரை உயர்த்தும். 149 அவர்கள் வாயில் அல்லேலூயா சொல்லுமா? அது நம்ம வாயில் என்ன இருக்கணும்? ஆமென். வேற வார்த்தைக்கு இடம் இல்லை. To the praise the Lord. அது எப்படி வரணும்னா வெறும் வாயிலிருந்து வர, உள்ளத்தின் ஆழத்துலேருந்து வரும். ஆமென் சொல்லுமா? அது பொருள் நிறைந்ததாக இருக்கணும், அது அபிஷேகத்தோடு வரணும், அது வல்லமையோடு வரணும், அது முழு மனசோடு வரணும். கடமைக்காக பாஸ்டர் சொல்லிட்டாங்களே, கடமைக்காக ஸ்தோத்திரம் பண்ணுற, கடமைக்காக ஜெபம் பண்ணுற, கடமைக்காக சர்ச்சு வருது, இதெல்லாம் மாறணும். அந்த கருத்தை நான் பவுல் சொன்ன ஆவியோடு பாடுவேன், கருத்தோடு பாடுவேன். அவருடைய வாயில் கர்த்தரை உயர்த்தின் துதியும் அவருடைய கையில் என்ன செய்யும்? இருக்கும், கருக்குள்ள பட்டம் இருக்கும். ஆகவே பூமியில் உள்ளவைகளை கர்த்தரை துதியுங்கள். அப்புறம் 11ஆம் வசனம் சொல்கிறது, மகா மச்சங்களை சொல்லிட்டாரு, அக்கினியை சொல்லிட்டாரு, மலைகளை சொல்லிட்டாரு, காட்டு மிருகங்களை சொல்லிட்டாரு. அப்புறம் சொல்லிட்டாரு பூமியில் உள்ளவங்களை யார் இருக்குன்னு சொல்ல 11ஆம் வசனத்தில் பூமியின் ராஜாக்கள். அல்லேலூயா சொல்லுமா? ஆகவே ஒவ்வொருடைய அந்த குரூப்புக்கு தகுந்தபடி, அந்தந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி, அந்தந்த ஜீவராசிகளுக்கு தகுந்தபடி இப்போ அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த மச்சங்கள், பூமியில் வாழ்கிறவைகள், இவைகளுக்கெல்லாம் சொல்லிட்டு கடலில் வாழ்கிறவர்கள் துதிக்கணுமா, பூமியில் இருக்கிற மிருக ஜீவனை துதிக்கணுமா. அப்புறம் சொல்கிறார் 11 பூமியின் ராஜாக்களே. அப்போ ராஜாக்கள் மட்டும் இல்லை, ராஜாக்களே ஆமென் சொல்லுமா? அல்லேலூயா. ஒரு காலம் வரும் பூமியின் ராஜாக்கள் கர்த்தரை துதிக்கிற காலம். இன்னைக்கு பூமியின் ராஜாக்கள் என்ன செய்யணும்? 2ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அன்றைக்கு ராஜாக்கள் 2ஆம் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஜாதிகள் எல்லாம் கொந்தளித்து வர்றாங்க. 2ஆம் சங்கீதம் 2 பாருங்க, ஜாதிகள் கொந்தளித்து விருதா காரியங்களை சிந்திப்பானேன்னு கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் இன்னைக்கு வர்றாங்களே. அவர் யாரு, அவர் யாருன்னு தெரியாமல், அவர் சர்வ சிருஷ்டிகர் என்பது தெரியாமல், அவரே வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரன்னு தெரியாமல் பூமியின் ராஜாக்கெல்லாம் எழுப்பி வர்றாங்களே, அவருக்கு விரோதமாக செய்கிறாங்களே. ஆனால் ஒரு நாள் வரும், அவங்க கட்டுகளை, யார் எங்களுடைய கட்டுகளை அவிழ்ப்பார்னு சொல்லலாம். அந்த 2ஆம் சங்கீதம் மறுபடியும் வாசிங்க. கட்டுகளை அறுத்து அவங்க எங்களை யாரு எங்கள் மேலே அதிகாரம் செலுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? இன்னைக்கு வீராப்பு பேசுகிறாங்க, எங்களை யார் அசைக்க முடியும்? நீங்கள் நினைக்கிறீங்க உங்களை யார் அசைக்க முடியான்னு. ஆனால் ஒரு நாளில் பாபிலோன் ராஜாவை அசைச்சார்.
அந்த பாபிலோன் விழுந்தது விழுந்தது விழுந்தது, மகா பாபிலோன் விழுந்தது. யாரும் எங்களை அசைக்க முடியும்னு நினைக்கிறான். கர்த்தருக்கு முன்னால் நீ ஏமாத்துற. இதெல்லாம் இவன் சொல்கிறத பார்த்த உடனே நம்ம ஆட்கள்லாம் சொல்கிறாங்கல்ல, நான் பரலோகத்துக்கு நகைப்பார் ஆண்டவர், அவர் என்ன செய்வார்? 5ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க, அவர் தமது கோபத்தில் பேசி தன் உக்கிரத்தில் அவளை கலங்க பண்ணுவார். அன்றைக்கு பார்வோனை கலங்க பண்ணார் இல்லையா? பார்வோனை கலங்க பண்ணவர் இன்றைக்கி இருக்கிற பூமி ராஜாக்களை கலங்க பண்ணக்கூடிய காலம் வந்திருக்கிறது. ஆகவே ஆண்டவர் சொல்ற, நான் என்னுடைய பரிசுத்த பெருமா சீயோன் மீதில் ஏன் ராஜா அபிஷேகம் பண்ணி அம்மேன்னு சொல்லுமா. எல்லா ராஜாக்களுக்கு மேலே ஒரு ராஜாதி ராஜா இருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ராஜாவை நான் அபிஷேகம் பண்ண வச்சுக்கிறேன். அவர் என்ன செய்ய போறாரு? 8ஆம் வசனம் வாசித்து பாருங்க. என்னை கேளும், ஜாதிகளும் உமக்கு சுதந்திரமாகும், பூமி எல்லையெல்லாம். இவன் நினைச்சுட்டாங்க நமக்கு எல்லாம் சொந்தமாக வச்சுருந்தேன். அவர் அவங்களை எப்படி செய்வார்னு பாருங்க. 9ஆம், அவர் இருப்பு கோலால் என்ன செய்வார்? இருப்பு கோலால் நொறுக்கி ஒரு பானையை உடைக்கிற மாதிரி உடைச்சி போடுவார். மண் பானையை உடைக்கிற மாதிரி. ஏன்னா நம்ம எல்லாம் மண்ணு தானே. நீ ராஜா மாதிரி வீராப்பா பேசினா நீ ஒரு மண்ணுங்கிறத அன்னைக்கு காட்டுவார். அவர் வரப்போகிறார். ஆகவே இப்போது ராஜாக்களே, பூமி நியாயாதிபதிகளே, பயத்துடனே கர்த்தரை செய்வீங்க, நடுக்கத்துடனே களி கூறுங்க. குமாரன் கோபங்கள் இல்லாமலும் அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொடுக்கிறவர்கள் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. அவரை அண்டிக் கொடுக்கிறவர்கள் பாக்கியம். ஆமென். பூமியின் ராஜாக்களே, நீங்கள் சகல பிரபுக்களே, நியாயாதிபதிகளே, வாலிபரே, கன்னிகளே, முதிர் வயது உள்ளவர்களே, பிள்ளைகளே, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறவர்கள். ஏனென்றால் அவருடைய நாமம் மாத்திரம், சொல்லுங்க எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நாமம் மாத்திரம், கல்ல கரங்களை தட்டி அவர் நாமம் மாத்திரம் உயர்ந்து, அவருடைய மகிமை பூமி எங்கும், பூமிக்கும் வானத்துக்கும், அப்படிமே பூமிக்கும் வானத்துக்கும் மேலானது. அவர் தம்முடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும், தம்மை சேர்ந்த ஜனமாக இஸ்ரவேல் புத்திரருக்கும் கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்துக்கு என்ன செய்வார்? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்பாங்க, உனக்கு நான் கொம்பா முளைச்சிருக்குன்னு கேட்பாங்க. ஆமாம் ஐயா, எங்களுக்கு ஒரு கொம்பு முளைச்சிருக்கு. எனக்காக ஒரு கொம்பு முளைக்கும். 112ஆம் சங்கீதத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது ஒரு கொம்பு முளைச்சுன்னு சொல்லிருக்கு. என்ன கொம்பு? அந்த வசனம் கரெக்டாக வாசிக்க. 112ஆம் சங்கீதத்தில் எத்தனை வசனம் கரெக்டாக சொல்லுங்க பிறகு. சிறிதர் வாரி இறைத்தான், அவன் கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். என்னை உயர்த்துறவரை கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 92:10 சொல்லுது. என்ன சொல்லுது சங்கீதம் 92:10? என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பாக மாற்றுகிறீர், என்னை புது எண்ணெயால் அபிஷேகம். நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என்னை வாழ வைக்கிறது, என்னை உயர்த்துகிற தெய்வம், என்னை துளிக்கிற தெய்வர், எனக்கு பலம் கொடுக்கிறவர், என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பாக மாற்றி என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என்னை பலத்தால் எழுகட்டு கட்டீர். உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஹல்லேலூயா. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர், என் இருளை வெளிச்சமாக்குவீர். நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்கலாமா? நல்ல எந்திரிச்சுன்னு ஜெபம். ஹல்லேலூயா. புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க ஆண்டவரே. வானங்களில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள், பூமியில் உள்ளவைகளே கர்த்தரை துதியுங்கள். ராஜாக்களை, நியாயாதிபதிகளை கர்த்தரை துதியுங்கள். எனக்காக ஒரு கொம்பை ஆயத்தப்படுத்தினார், என் கொம்பை காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்பாக மாற்றுகிறார். என்னை புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ண. இந்த உபவாச கூட்டத்தில் நாங்கள் வரும்போது எங்களுக்கு வேண்டிய ஒரு புதிய அபிஷேகத்தை நல்ல ஆவியில் நிறைந்த கரங்களை தட்டி ஹல்லேலூயா இதற்குரிய விசேஷித்த அபிஷேகத்தை தாங்க. ஹோலி அம்மானா ரபாலா சஃபாரா ரபா மாமா மாமா. அந்த உன்னதத்தின் பலத்தால் எடைகட்டுங்க. அப்படா கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலனடைவார்கள். புதிய பலத்தால் எடைகட்டுங்க. என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல மாற்றுங்க. புதிய எண்ணெயால் என்னை அபிஷேகம் பண்ணுங்க. உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் தேவனாலே ஒரு மதிலையும் தாண்டுவேன். ஆண்டவரே, என் விளக்கை ஏற்றுவீர். என் விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது. நெறிந்த நாடலை முறியாத தெய்வம், மங்கியிருக்கிற திரிகளை அணையாத ஆண்டவர். இந்த பகல் வெள்ளை தேவரின் விளக்கை ஏற்றுவீர். என் விளக்கு 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் சொல்றாரு.
நான் தாவீதுக்காக ஒரு விளக்கை ஏற்றுவேன். நான் எந்நாளும் அந்த விளக்கு எரிந்து கொண்டிருக்கும்படி. தாவீதின் காலம் முடிந்தது, விளக்கு அணைஞ்சு போகக்கூடிய காலம் வந்தது. ஆனால் சாலமோன் வந்ததுனால அந்த விளக்கு ஏற்றப்பட்டது. சாலமோன் காலம் தேவனுக்கு விரோதமாய் போனபடினால அந்த விளக்கு அணைஞ்சு போக வேண்டிய நிலைமை வந்தபோது அந்த ஆவியானவர் சொன்னார், என் தாசனாகிய தாவீது நிமித்தம் நான் எந்நாளும் என் தாவீது நிமித்தம், என் சிநேகிதனாய தாவீது நிமித்தம் என் விளக்கை நான் ஏற்றுவேன்னு சொன்னார். அணைந்து போக வேண்டிய காலம் வந்தபோது கூட என் தாசனாகிய தாவீது நிமித்தம் எந்நாளும் அந்த விளக்கை ஏற்றுவேன்னார். தேவரீர் என் விளக்கை ஏற்றுவேன். என் வாழ்க்கையில் என் விளக்கு அணைஞ்சு போகக்கூடாது. அது காற்று வந்து அணையக்கூடாது, எண்ணெய் இல்லாமல் அணைஞ்சு போகக்கூடாது, யாராலும் அணைஞ்சு போகக்கூடாது. என் விளக்கை அணையாத விளக்காக இருப்பதற்கு தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீராக. அந்த விளக்கு எரிவதற்கு அந்த எண்ணெயை ஊற்றிட்டே இருக்கீங்களா ஆண்டவரே, அந்த புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. என் விளக்கு கொழுந்து விட்டு எரியணும் ஆண்டவரே. என் விளக்கு ஆண்டவரே, நான் என் இருளை வெளிச்சமாக்குவீர். தேவரின் இருளை வெளிச்சமாக்குவீர். என் இருளை ஆண்டவரே வெளிச்சமாக்குவீர். ஆண்டவரே, புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுங்க. என் விளக்கு எரியணும், என் விளக்கு வெளிச்சம் கொடுக்கணும், என் விளக்கு அநேகருக்கு பிரகாசமாக இருக்கணும். விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காதபடி அந்த விளக்கை பார்த்து அநேகர் உம்மண்டை வருவதற்கு, உதிக்கிற வெளிச்சத்திற்கு ராஜாக்கள் புறப்பட்டு வரும்படி என் விளக்கை ஏற்றுவீர். ஹல்லேலூயா. ஹாலி யாமானா ரபுலா சோகூரா மலாலி யாம்தானா நாமாமா ஹாலி யாம்தாரா ரபாபா பாப்பா பாப்பா என் கால்களை மான்களுடைய கால்களைப் போல மாற்றும் ஆண்டவரே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, மதிலை தாண்டிடுவே, தாண்டிடுவே. ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம், ஐயா சோத்திரம். எனது விளக்கு எரிய செய்தே, எனது விளக்கு எரிய செய்தே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே, இருளை ஒளியாக்கினே. ஐயா சோத்திரா, ஐயா சோத்திரா, ஐயா சோத்திரா, ஐயா சோத்திரா. பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. இயேசுவே வாழ வச்சீங்களே, வைத்தவரே. ஐயா ஏசையா சோத்திரா, ஐயா சோத்திரா, ஏசையா சோத்திரா, ஐயா சோத்திரா, ஏசையா சோத்திரா, ஐயா சோத்திரம், இசையா சோத்திரம். பலத்தால் இடைகட்டு கால்களை மான்களுடைய காலிலே போனால் உடைய காருண்யம் எங்களை பெரியவனாகும். பாதத்தில் விழுந்து கிடக்க கிருபை. வானங்களில் உள்ளவைகளை, பூமியில் உள்ளவைகளை, ராஜாக்களை, நியாயாதிபதிகளை கர்த்தரை துதிங்கள். நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கொண்டாட்டமாக ஒரு கொம்பு ஏற்படும். என் துக்கம் மாற,
என் கண்ணீர் மாற எனக்கு ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். நீங்கள் தான் ஆண்டவரே அருணோதயம் போல் எழுந்திருக்கிறவர். யூ ஆர் அ மார்னிங் ஸ்டார். ஹல்லேலூயா. வெடிவெள்ளி நட்சத்திரம், யூதா கோத்திரம், எங்க கூட இருக்கிறவர், என் நடத்துகிறவர், எங்களை தூக்கி விடுற தெய்வம் ஒரு கொம்பை எங்களுக்காக ஏற்படுத்து. என் கொம்பை காண்டாம இருக்கிறதுக்கும். நான் சாதாரண ஆள் தான், ஆனால் எனக்குள்ள இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை உலகம் அறிவதற்கு அந்த நல்ல ஆவியை நீங்க தந்து, அந்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய ஆண்டவரே. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் அவர் நம்ம கூட பேச விரும்புகிறார், நம்ம கூட இருக்க விரும்புகிறாரு, நம்ம கூட வாசம் பண்ண விரும்புகிறாரு, நம்ம கூட நடக்க விரும்புகிறாரு. ஜீவராசிகள்லாம் உண்டு பண்ணாரு, சூரியனை உண்டு பண்ணாரு, சந்திரன் உண்டு பண்ணாரு, நட்சத்திரம் உண்டு பண்ணாரு. ஆனால் அந்த நட்சத்திரத்தோட கூட அவர் பேச முடியல, அவர் இருக்க முடியல. ஆனால் மனுஷனை மட்டும் அவருடைய சாயல், அவர் ஆவியாக இருக்கிறதுனால அந்த ஆவியாக இருக்கிற தேவன் ஒரு ஆவியாக இருக்கக்கூடிய மனுஷனை உண்டு பண்ணி, அந்த தேவனுடைய ஆவி இந்த தேவனை நம்பி அவருக்கு ஒப்பு கொடுத்து இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பரிசுத்த தேவன் அந்த தேவ மனுஷனோடு வாசம் விரும்புகிறார். இந்த தேவ ஆவி இந்த மனுஷ ஆவியோட பேச விரும்புகிறார். அந்த பரிசுத்தமுள்ள ஆவியானவர் இந்த மனிதனோட பேசி இவனையும் பரிசுத்தப்படுத்தி, இவனையும் பலப்படுத்தி, இவனுக்கு தரிசனம் கொடுத்து, இவனுக்கு கிருபை கொடுத்து, அவனை பலப்படுத்தி, அவன் மூலமா தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறார். என்னையும் பயன்படுத்த விரும்புகிறீங்களே, என்னையும் மகிமைப்படுத்த விரும்புகிறீங்களே. நான் தகுதி இல்லாதவன், நான் தகுதி இல்லாத நபர் ஆண்டவரே. அப்பா, எங்கள் மேலேயும் இறக்கம் வச்சு, எங்கள் மேலேயும் கிருபை வச்சு, எங்களையும் கனம் பண்ணி உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு ஆண்டவரே, தூதர்கள் மத்தியிலையும் வாசம் பண்ணிடுற தேவன் எங்கள் மத்தியிலையும் வாசம் பண்ணி எங்களை பயன்படுத்த சித்தம் கொண்டிறேன். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்னும் நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும், உங்கள் நான் மையப்படணும். யாருக்காவது விசேஷத்தை ஜெபம் தேவையா? வலதுகத்தை உயர்த்தி காட்டுங்க. நல்ல தரிசனங்கள், நல்ல சொப்பனங்கள், நல்ல ஆவிக்குரிய கிருபைகள், நல்ல வரங்களை கர்த்தர் 50 நாளில் தரணும். ஆவியானவரே, நீங்கள் நடத்துங்க. உங்கள் நான் மையப்பட்டு கரத்தை உயர்த்தின பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்கள். ஊழியத்துக்காக உழைக்கிற மக்கள், கொடுக்கிற மக்கள், ஜெபிக்கிற மக்கள் 50 நாள் இந்த ஜெபத்தில் ஒரு அற்புதத்தை எதிர்பார்க்குறோம். அன்றைக்கு 50 நாள் முதல் நூற்றாண்டு சபை ஜெபித்த போது அப்பர் ரூம் வல்லமை வெளிப்பட்டது. அப்பர் ரூமில் அவங்க வல்லமை வெளிப்பட்டது. முழு உலகத்திற்கும் அந்த வல்லமை ஒரு அற்புத வல்லமையாக இருந்தது. சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது, தேசம் இயேசுவை கண்டது. அதுபோல் நாங்கள் உடைய நாமத்தை மையப்படுத்த எங்களையும் பயன்படுத்துங்க. அன்றைக்கு வந்த எல்லார் மேலும் அந்த வல்லமை இறங்கினது, அந்த அபிஷேகம் இறங்கினது, ஆவியானவருக்கு இறங்கினாரு, கிருபைகள் வரங்கள் வெளிப்பட்டது, உங்கள் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுபோல் உங்கள் ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட ஜெபிக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.